அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். தற்போதைய யுத்த சூழல் நிறைவடைந்து அமைதி நிலவட்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை தொடர்ந்தும் பிரார்த்தித்தவனாக இன்றைய தினம் பார்த்திங்கன்னா குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் உயிரிழந்தவர் நேபாள நாட்டை சேர்ந்த தொழிலாளர் அப்படின்றத சீன தூதரகம் உறுதி செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டுமல்லாது இந்த சம்பவத்தில் சீன பிரஜைகள் நிறைய பேர் காயமடைந்திருக்கிறதாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க சீன தூதரகம். நிலைமை தொடர்ந்தும் கைமீறி செல்வதாக எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்துமே நிலைமை ரொம்ப மோசமாக மாறி வருது. குவைத்துடைய இந்த நடந்த சம்பவத்துக்கு பல நாடுகளும் கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க, சீனா உட்பட. இனி வரும் நேரங்களில் மிக மோசமான ஒரு தாக்குதலை நடத்துவோம் அப்படின்ற எச்சரிக்கையும் பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக விடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்தும் நிலைமை மோசமாகிட்டே போகுது தவிர நல்லொரு நிலைமை திரும்புகிற மாதிரியான எந்த ஒரு சான்ஸையும் காணும். தொடர்ந்துமே பார்த்திங்கன்னா நிலைமை கைமீறி போயிட்டுருக்குது அப்படின்றது தான் ஒரு துயரமான சம்பவம். அமெரிக்க தூதரகம் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து முடிந்த வரைக்கும் வெளியேறுங்க, பிரஜைகள் யாருமே இருக்காதீங்க அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அவங்களுடைய பிரஜைகளை மட்டும்தான் வெளியேற சொல்கிறாங்களே தவிர மற்றவங்களுக்கு என்ன நடந்தாலும் நோ அப்ஜெக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போதைய சூழலில் இன்னொரு தகவல் ஒன்று இருக்குது. நான் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதையுமே காட்ட முடியாது, ஏன்னா உங்களுக்கே தெரியும் கல்ஃப் நாடுகள் அது ஒரு தடை செய்யப்பட்ட ஒன்று. MBS முகமது பின் சல்மான் இருக்கார் இல்லையா, அவராக இருந்தாலும் சரி, சவுதியுடைய முன்னாள் மன்னராக இருந்தாலும் சரி, இவங்களை பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப மோசமாக சித்தரிக்கிறாங்க. அதாவது பாதம் இருக்கு இல்லையா, செப்பலுடைய இது இருக்கு இல்லையா, காலில் என்ன செய்கிறாங்கன்னா இவருடைய ஃபோட்டோ முகமது பின் சல்மானுடைய ஃபோட்டோ ஒட்டி அந்த ஃபோட்டோ அந்த சப்பாத்து பாதத்துக்கு ஒட்டிக்கிட்டு நடக்கிறாங்க. ஒன்று சவுதி இளவரசருடைய, அதே மாதிரி பார்த்திங்கன்னா குப்பை தொட்டிகள் இருக்கு இல்லையா, ஈராக்கில் இருக்கக்கூடிய பல குப்பை தொட்டிகளில் சவுதி மன்னருடைய ஃபோட்டோ ஒட்டி அதையும் எச்சில் துப்புறது, இந்த மாதிரி இன்னும் சிறுநீர் கழிக்கிற மாதிரி நிறைய வீடியோக்களை போட பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், இப்போ நிறைய ஈராக்கிகள் உயிரிழந்திருக்கிறாங்க. உயிரிழந்ததற்கு நீ பழி வாங்குகிற விதமாக அவங்க இந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஈராக்கி மிலிட்டாஸ், அதாவது ஈராக் நாட்டை சேர்ந்த துப்பாக்கிதார படைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு எதிராக நாங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு மூமெண்ட்டுக்குமே சவுதி அரசாங்கம் என்ன பதிலடி கொடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் எங்களுடைய பக்கம் ஈராக்குடைய அரச பார்வை திரும்பிச்சாக இருந்தால் உள்ளூர் புரட்சி நிச்சயமாக வெடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. இது இந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழலை எட்டும் அப்படின்றது சொல்ல தெரியலை. ஏன்னா இது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு சண்டையாக, அதாவது சவுதி அரேபியாவுக்கும் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஆயுததர படைகளுக்கும் உரிய ஒரு தனிப்பட்ட சண்டையாக இந்த சண்டை உருவெடுக்கும் அப்படின்னு பலரும் எதிர்பார்க்குறாங்க. அதற்குரிய நடவடிக்கைகளை ஈராக்கில் இருக்கக்கூடிய சில ஆயுததர படைகள் முன்னெடுத்து வாரதாகவும் சில அப்டேட்டுகள் வெளியாகி இருக்குது. சில செய்திகள் பார்க்க தான் முடியும், போட முடியாது, பப்ளிஷ் பண்ண முடியாது சிச்சுவேஷன் உங்களுக்கே தெரியும். கவனமாக இருங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள், பார்க்கலாம் என்ன மாதிரியான சூழல் எதிர்வரும் நேரங்களில் உருவாகுதுன்னு. யுத்தம் அமைதியாகி சமாதானம் நிலவட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். أعلن المتحدث الرسمي لوزارة الدفاع العقيد الركن سعود العطوان أن عدوانا إيرانيا آثما استهدف مبنى تابعا لإحدى الشركات الصينية شمال البلاد، مما أسفر عن وفاة أحد العاملين وإلحاق أضرار مادية جسيمة بالمبنى.
وقال العطوان إن الهجمات المختصة أو الجهات المختصة باشرت فور وقوع الحادث اتخاذ الإجراءات اللازمة والتعامل مع الموقف بالتنسيق مع الجهات المعنية. وأضاف العطوان أن القوات المسلحة تؤكد استمرارها في تنفيذ مهامها وواجباتها بكفاءة عالية واتخاذ جميع الإجراءات اللازمة لحماية سيادة الوطن وصون أمنه واستقراره بالتنسيق مع الجهات المختصة بما يحفظ سلامة المواطنين والمقيمين. استهداف يعني مجموعات عسكرية أمريكية أو كما يدعون قاعدة أمريكية، هم وضعوا قواعد في كل مكان على هذه الأرض. فكيف هو الوضع بالنسبة للقائمين على السياسة الباكستانية، عاصم منير تحديدا وأيضا وزير الخارجية فيما يخص المشاورات مع إيران مع دخول قطر أو مع عدم دخول قطر، يعني كان لهم الجهد الأكبر؟ التحية لك ولضيفك الكريم والمشاهدين الكرام. نعم، حقيقة لم يخيب الإيرانيون فقط الظن أو على الأقل التفاؤل الباكستاني، وإنما خيبوا التفاؤل الإقليمي والدولي والعالمي إجمالا. يعني كانت باكستان منذ اليوم الأول وهي بذلت مجهودا جبارا في هذا المجال أو في سبيل إيصال الطرفين إلى طاولة المفاوضات، وأن ما يمكن حله بالأدوات الدبلوماسية خير بكثير مما يمكن أن تفتتوه في المنطقة أو تدمروا المنطقة بهذه الحرب الشعواء التي لن تنتهي ولن تنتهي على الأقل على المستوى المنظور القريب. ولذلك حاولت، حتى أن لاحظنا مثلا خلال الفترة الماضية كانت دول الوساطة تتوسع أيضا، وطلبت إسلام آباد من دول الوساطة من يستطيع أن يقدم شيئا فليقدم. دخلت قطر، دخلت أيضا سلطنة عمان في هذا المضمار، وكان الناس متفائلين على الأقل هنا مثلا كما قرأت هنا على الساحة الباكستانية أن مذكرة إسلام آباد للتفاهم التي كانت وقعت بين الطرفين وكانت هي الأساس الذي سينطلق عليه فيما بعد. ثم بعد ذلك دعوة باكستان قبل أسبوعين عندما طلب الطلبة المتحدث باسم وزارة الخارجية الباكستانية التقاء الفريقين على الأقل على المستوى التقني، ناقشوا ما يوجد من مشاكل في مذكرة التفاهم التي تقولون أنها فضفاضة وغير واضحة. ثم هذه المناقشات ستفضي إلى ملحقين، الملحق الأمني والملحق القانوني، اللذين سيتم إضافتهما إلى مذكرة التفاهم أو حتى تحسين نقاط مذكرة التفاهم.